ஓகே, விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம பேசிய ரொம்ப நாட்கள் 2-3 மாதம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கரெக்டான வீடியோ அண்டு நண்பர்கள் மெசேஜ் பண்ணதை பொறுத்து இதை நம்ம வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த உரங்களோட விலை உயர்வு அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. என்னென்னா 20க்கு 20 1750 ரூபாயிலேருந்து 2150 அப்படின்னு சொல்லியும், என்பிகே 10க்கு 26 2200லேருந்து 2450 அப்படின்னும் இதுமாரி உரங்களோட விலைகள் அப்படிங்கிறது ஏறி இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. பொதுவான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது போர் காரணமாக தான் இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு குருட்டாம்போக்காக ஒரு சில விஷயங்களாக மட்டுமே வைத்துச்சு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, உண்மையிலேயே இந்த விலை ஏற்றத்திற்கான காரணம் என்ன? இது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்ததுனாலயா, போர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக தான் இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கா, இல்லை என்ன ஃப்யூச்சரில் இப்போ ஒருவேளை இப்போ போரால் இது நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எதிர்காலங்களில் இது மாதிரி விலை உயர்வு ஏற்படாத இருக்க அரசாங்க தரப்புலேருந்து என்னென்ன ஒரு முன்னெடுப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், அண்ட் இதற்கு எக்ஸ்ட்ரா அதாவது இந்த விலையை கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்டு இன்னும் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் முடிகிற வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னும் இந்த உரத்தோட விலை எவ்வளோ உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் சர்வதேச அரசியல் மற்றும் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய அந்த போர்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். வெஸ்ட் ஏசியா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறக்கூடிய அந்த போர்கள், அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த போர்கள் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் சப்ளை செயின் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா உர வணிகம் இருக்கு, அந்த சப்ளை செயின் அந்த ஏதோ ஒரு ஸ்பாட் பேர் சொல்லுவாங்களே, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்போஸ் சொல்லுவாங்க, ஹர்போஸ் அப்படிங்கிற அந்த கடல்வழி மார்க்கமாக தான் நமக்கு வரக்கூடிய உரங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஏரியாவிலிருந்து வரக்கூடிய சப்ளை செயின் மூலயமா தான் நமக்கு வருது. ஸோ அங்கே கடல்வழியில் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வர வேண்டிய யூரியாவாக இருக்கட்டும், அம்மோனியமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த வழிப்பாதையில் தான் 25-லிருந்து 35% பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த அம்மோனியமாக இருக்கட்டும், யூரியாவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற இந்த கடல் வழிப்பாதை வழியாக தான் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்என்ஜி சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய யூரியாக்கள் இருக்கு இல்லையா, கம்பெனிகளில் நிறுவனங்களில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த யூரியாக்களுக்கு இந்த எல்என்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இதில் 86% பார்த்திங்கன்னா இந்த கத்தார் போன்ற நாடுகளில் இருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு 86% ஆஃப் எல்என்ஜி ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய உரங்களோடையும் பார்த்திங்கன்னா பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால் உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய உரங்களுடைய தேவைகள், அதாவது பார்த்திங்கன்னா தேவையான ஒரு சைடு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய டிமாண்டில் இருக்குது. விலைவாசி பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறி போயிருக்கு. இது எல்லாம் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வருது இல்லையா கப்பல்கள், இந்த கப்பல்களுக்கு பார்த்திங்கன்னா வாடகை மற்றும் காப்பீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறும். ஸோ அந்த கப்பலுக்கான வாடகை, அதில் வரக்கூடிய பொருள், அந்த கப்பலுக்கு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பண்ணி தான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது நடைபெறும். ஸோ அப்படி போகிறப்ப இந்த போர் பதற்றம் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களுடைய வாடகையும் அதிகமாகிடுச்சு. அந்த வழியாக கிராஸ் ஆகி வரும்பொழுது சப்போஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் அரசாங்க அந்த நிறுவனங்கள் கொடுக்கணும் இல்லையா? அப்போ இன்சூரன்ஸோட அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும் அப்படிங்கிற கட்டத்தினால இன்சூரன்ஸோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கப்பல் வாடகையும் பார்த்திங்கன்னா இன்சூர் ஆகிடுச்சு. இது எல்லாம் டைரெக்டாக எங்கடா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உரம் விற்பனை, அதாவது பார்த்திங்கன்னா ஃபைனலாக சேருது இல்லையா, இப்போ நம்ம கிட்ட தான் பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட தான் பார்த்திங்கன்னா அந்த மொத்த ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஆக்குப்பை ஆகி நிற்கிது. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ இது மூலயமா நமக்கு இவ்வளோ விலை உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு உரமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதையும் பார்ப்போம். குறிப்பாக டிஏபி மற்றும் யூரியாக்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு சப்சிடி கொடுத்து அதே ரேட்டில் வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. யூரியாவை பொறுத்த வரைக்கும் அதே ரேட்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கான சப்சிடிஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, மானியங்கள் அரசாங்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. டிஏபிக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை மீறியும் விலை உயர்வு அப்படிங்கிறது ஒரு சில பகுதிகளில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். இதற்கு இன்னும் அதிகமான சப்சிடி அமௌண்ட்ஸ் அரசாங்க தரப்பிலிருந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ விலையை பற்றி பார்ப்போம். ஸோ எம்ஓபி பொட்டாஸ் பார்த்திங்கன்னா பழைய விலை அப்படிங்கிறது 1800-850 இருந்துச்சு. இப்போ 2250 ரூபாயாக மாறி இருக்குது.
20க்கு 20 பொறுத்த வரைக்கும் 1550 இருந்தது, 1850 வந்துச்சு. இப்போ 2200 வந்திருக்கு. 20க்கு 20 ஃபேக்ட் நம்பர்ஸ் அப்படிங்கக்கூடியது இந்த யானை படம் போட்டது எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்சது. அது 1450 இருந்தது, அப்புறம் 750 மாறினுச்சு. இப்போ 2150 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் இருக்குது. அமோனியம் செல்பேட்டை பொறுத்த வரைக்கும் 950 இருந்துச்சு, 1000 வந்துச்சு, 1200, இப்போ 1400 வந்திருக்கு. டிஏபி பொறுத்த வரைக்கும் 1350 1650 வரைக்கும் வேரியேஷன் போயிட்டுருக்கு. யூரியா வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்து அதே 266 300 இந்த ரேஷியோலேயே தான் போயிட்டுருக்காங்க. இந்த யூரியாவுக்கும் டிஏபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா NBSன்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி இருக்கு இல்லையா, அந்த நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு மட்டும் 41.533 கோடி வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் மானியமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூடுதல் மானியம் மூலயமா பழைய விலையிலேயே அந்த யூரியாவாக இருக்கட்டும் டிஏவிபியாக இருக்கட்டும் எல்லாம் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே 1.71 லட்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதற்காக அரசாங்கம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1.71 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் அலாட் பண்ணிட்டாங்க போன ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த சீசனுக்காக. பட் இப்போ வந்து இதுமாரி விலைவாசி ஏறுறது காரணமாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் அலகேஷன் அப்படிங்கிறது நடைபெற போகுது. ஸோ அதுவுமே குறிப்பாக நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடின்னு சொல்லக்கூடிய இந்த யூரியாவுக்காக இருக்கட்டும் டிஏபிக்காக இருக்கட்டும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டை செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ண போகிறாங்க இப்போ வரக்கூடிய சீசன்ஸ்க்கு. இது மட்டும் தானா அப்படின்னா எதிர்காலங்களில் இது நடைபெறாத இருக்கிறதுக்கு இதுமாரி விலையேற்றம் அதிகமாகாத இருக்கிறதுக்கு இந்த உரத்தட்டுப்பாடுகள் ஏற்படாத இருக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புது அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் மட்டுமே இது வரைக்கும் நம்ம உரங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருந்த காலம் போய் இதற்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைனா சவுதி இது மாதிரியான நாடுகள் ஆஃப்ரிக்கா வட ஆஃப்ரிக்கா இதுமாரியான நாடுகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உரங்களுக்கு தேவையான மூலக்கூறுகளாக இருக்கட்டும் உரங்களாக இருக்கட்டும் அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற இந்த கடல் வழி பாதையை தவிர்த்து மற்ற வழியில் நம்மளால் இப்படியெல்லாம் உரங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த முறைகள் வந்து பார்த்திங்கன்னா கையாளலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா உரங்கள் வந்து நீண்ட காலங்களுக்கு இந்தியாவோட வரவு அதாவது பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைன் மூலயமா இதற்கு மேலே இந்தியாவில் உரத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரிய அளவில் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுச்சு. ப்ராசஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 வருடங்கள் 6 மாதத்துலேருந்து 1 வருடங்கள் வரைக்கும் நேரம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளும். ஸோ அதற்கப்புறம் நமக்கு வந்து அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இந்த தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த போர் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலுமே கூட இது மாதிரி அடுத்த கட்ட அதாவது பார்த்திங்கன்னா முழுக்க மத்திய கிழக்கு நாடுகள்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருந்ததின் ஒரு முக்கிய காரணம் தான் இவ்வளோ விலை ஏற்றத்திற்கான ஒரு காரணங்கள். ஸோ விவசாய நண்பர்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதேமாரியே அரசாங்கத்திலிருந்து ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா முழுக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ மூட்டையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேணாம். டிஏபியாக இருக்கட்டும் யூரியாவாக இருக்கட்டும் பாஸ்பரஸாக இருக்கட்டும் 20க்கு 20 இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ மூட்டையாக ஃபெர்டிலைசர்ஸாக எடுத்து போட வேணாம். நேனோ யூரியாஸ் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ரிசல்ட்ஸுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு மற்றதை பயன்படுத்த உங்களுக்கு பயமாக இருந்தாலுமே கூட நேனோ யூரியா நேனோ டிஏபி அப்படிங்கிறது அரசாங்கத்தால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேனோ யூரியா இஃப்கோ நிறுவனத்துலேருந்து வரதாக இருக்கட்டும் வேறு நிறுவனங்கள்லேருந்து வரதாக இருக்கட்டும் இஃப்கோ டிஏபியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஃபீல்ட் லெவலில் செக் பண்ணி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் இதற்கு மாற்றாக இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு மானியத்துக்காக யூரியா மானியத்துக்கு வந்து 2600 சொச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி 1600 1700 மானியம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி கொடுக்கக்கூடிய மானியங்கள் அப்படிங்கிறது குறையும். இதை வந்து பார்த்திங்கன்னா மற்ற உரங்களுக்கு நியூட்ரியன் பேஸ் சப்சிடியிலே மற்ற உரங்களுக்கு இதோட மானியம் அப்படிங்கிறது கொடுக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 1400 கூடிய சல்பேட்டுக்கு அவங்க இன்னொரு 300 400 இல்லை 500 அந்த உரங்களுக்கு மானியமாக கொடுக்கும்போது அதனோட விலை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நேனோ பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய நேனோ யூரியாவாகட்டும் டிஏபியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த அளவுக்கு மற்ற உரங்களோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். நாங்கள் யூரியாவுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரெக்வெஸ்ட்டாகவும் வச்சுருக்காங்க விவசாயிகள் இதுமாரி மாற்றி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எதனால் உரம் விலை ஏறுனுச்சு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.